மூன்றாவதாக நாம் காணப்போகும் கட்டுரை கைபேசியின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. முன்னுரை. இந்த நூற்றாண்டின் மிக அரிய கண்டுபிடிப்பு கணிப்பொறி ஆகும். உலகினை வலைப்பின்னலாக்குவது இணையம் என்ற இன்டர்நெட் ஆகும். இதில் உறுப்பினராக சேர்ந்தால்தான் மின்னஞ்சலை பயன்படுத்த முடியும். இன்றைக்கு உலகம் முழுமையும் தொலைபேசி மூலம் மனித தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். தூரம் என்ற துயரத்திலிருந்து விடுபடலாம். பல தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் போதும் அருகிலுள்ள இடங்களிலிருந்து பேசுவதற்கும் ஏற்றதாக கம்பியில்லா தந்தி மூலம் பேச முடிகிறது. இதை அடுத்து பேஜர் என்று அழைக்கப்பட்டு தொலைத்தொடர்பு பேசுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. தற்போது செல்லுலர் ஃபோன் முறை தோன்றியுள்ளது. இதனை ஃப்ராண்டன் பெக்கர் என்ற சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்தவர் 1980 கண்டுபிடித்தார். இன்றைய அறிவியல் உலகை மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், வீடுகளில் இருக்கும் போதும், வேறு எங்கு இருக்கும் போதும் செல்லுலர் மூலம் தொலைத்தொடர்பு கொண்டு பேச உதவியாக உள்ளது. தொலை நகல் முறை மூலம் நிழல் படம், நிழல் பதிவு செய்து அனுப்பப்படுகிறது. இதற்கு தொலைபேசி இணைப்பு மிகவும் தேவையானது. அத்துடன் மின்னோட்டமும் தங்கு தடையின்றி இருத்தல் வேண்டும். இணையம் என்ற இன்டர்நெட் உலகினை வலைப்பின்னலாக்குகிறது. இதில் உறுப்பினராக சேர்ந்தால்தான் மின்னஞ்சலை பயன்படுத்த முடியும். மின்னஞ்சலால் ஒவ்வொருவருக்கும் ஒரு முகவரி உண்டு. தொலைபேசியின் தீமைகள். என்னதான் கைபேசி எண்ணிலடங்கா நன்மைகள் செய்தாலும் அதனால் ஏற்படும் தீமைகளும் எண்ணிலடங்காமல் உள்ளன. ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் இட்டுவைப்புகள், ஆன்லைன் கடன்கள் மக்களின் நிம்மதியை கெடுத்து தற்கொலைக்கு தூண்டுகின்றன. முடிவுரை. இன்று அறிவியல் யுகத்தில் தொலைத்தொடர்பு கண்ட வளர்ச்சியாக உலகம் மிக சிறியதாகிவிட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று வரிகளின் உண்மை புலப்படுகிறது. வாழ்க தொலைத்தொடர்பு வார்த்தெடுத்த தொலைபேசி.